அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொக்கரக்கா குடும்பத்தோட ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் சூரியன் வந்து எட்டி பார்த்துட்டாரு. இந்த குளிர்காலத்தில் வந்து ரொம்ப லேட்டாகவே எட்டி பார்க்குறாரு. இப்போ நம்ம கொக்கரக்காவுக்கும் ஃபேமிலிக்கு தேவையான இறையை வந்து நம்ம போட்டு வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஸோ நைட்டெல்லாம் வந்து அவங்க உணவு இல்லாமல் இருந்ததுக்கு இப்போ திறந்து விட்டோடனே ரொம்ப வேகமாக வந்து சாப்பிட போகிறாங்க. இப்போ வந்து அவங்களோட கூண்டுலேருந்து வெளியில் வர போகிறாங்க. கூண்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே இருக்கிறவங்களாம் வெளியில் வந்துட்டாங்க. 1-2 மட்டும்தான் இருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து இறையை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து முக்கியமான ஒரு விஐபி இருக்காங்க. அவங்க யாருன்னா இப்போ புதுசாக பிறந்த ஒரு 13 குஞ்சுகளும் அவங்களோட அம்மாவும் தான். அவங்களெல்லாம் வந்து இந்த கூட்டத்தில் வந்து இவங்க சேர்க்க மாட்டாங்க. கொத்தி கொத்தி வெளியில் அனுப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து தனியாக உணவு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு வந்து கூண்டுக்கு பக்கத்துலேயே அரிசி போட்டு அவங்களுக்கு வந்து உணவு கொடுத்தாச்சு. இப்போ அவங்க அங்கேயே அவங்க தாயோட அரவணைப்பில் வந்து சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களோட உணவை வந்து தேடி பயணப்படுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் வந்து அவங்க தாயோட கைடன்ஸில் வந்து அவங்க எல்லோரும் போய் உணவு வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இதில் வந்து மீதி இன்னும் வந்து கொஞ்சம் வளர்ந்த குஞ்சுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் குளிர் காயிறாங்க. இள வெயிலில் வந்து குளிர் காயிறாங்க. அப்புறம் இறை தேடுறாங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரம் வந்து இறை தேடினதுக்கப்புறம் வெயில் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வெயிலில் எல்லோரும் குளிர் காயிறாங்க. இந்த செம்பருத்தி செடியில் கடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளைகளில் மேலே ஏறி உட்காந்து படுத்திருப்பாங்க. எல்லோரும் வந்து வெயிலில் வந்து குளிர் காயறதுக்காக இப்படி ஒரு பிளேஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பேர் இங்கே இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வந்து வேறு இடத்துல இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி வந்து இந்த முருங்கை மரத்துக்கடியில் வந்து இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இன்னும் சில குஞ்சுகள்லாம் வந்து வெளியில் வந்து இறை தேடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி செடிக்கிட்ட பார்த்தோன்னா ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா 2 கோழிகள் வந்து 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இதுக்கப்புறமா இவங்க வந்து உணவு தேடும் படலத்தை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மறுபடியும் ஒரு நிழலான இடத்துக்கு போகிறாங்க. வெயில் கொஞ்சம் அதிகமானதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம இறை தேடி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவங்க குடும்பத்தோட வீட்டுக்கே வராங்க. வீட்டுக்கு வந்து ஏதாவது இறை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துட்ருக்குறாங்க.